ஜெயலலிதா அரசியல் செய்த கிட்டத்தட்ட ஒரு 20 வருட காலம் அவரோட பயணம் செய்தவர். கிட்டத்தட்ட ஜெயலலிதாவின் மனசாட்சி, ஜெயலலிதா என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத பூங்குன்றன் நன்கறிவார். சசிகலா அவங்கள பூங்குன்றன் ஃபேமிலியை தான் ஜெயலலிதாட்ட அறிமுகப்படுத்தினது சசிகலா தான். ஜெயலலிதாவுடைய போலீஸ் கார்டனுடைய நிர்வாகமே கிட்டத்தட்ட அவர் தான் வச்சுங்களேன். சசிகலாவுக்கு உறவினர் தான். சசிகலா தான் அவர் அறிமுகப்படுத்தி உள்ளே கொண்டு போனாலும் கூட ஜெயலலிதாவுக்கு விசுவாசியமாக இருந்து பல முக்கிய சொத்துக்கள் எல்லாமே பூங்குன்றன் மூலியமா, பூங்குன்றன் பேர்ல தான் ஜெயலலிதா வாங்கினார். தலைமையை கேள்வி கேளுங்கள். அந்த தலைமைக்கு நிலைமை என்னன்னு தெரியல, கட்சியோட நிலைமை என்ன, அதிமுக எந்த நிலையில இருக்குங்கிறத உங்களுக்கு உணர்ந்து இருக்கிறாங்களா இல்லையான்னு தெரியல. நம்ம என்ன செய்ய போறோம், எதுக்காக நான் அதிமுக நாங்க இருக்கணும்னு நீங்க கேள்வி கேளுங்க. எடப்பாடி பழனிசாமிக்கு களநடனம் தெரியல, அவரு என்ன நடக்குதுன்னே தெரியாம அந்த ஒரு கூட்டம் சொல்றதையே நம்பிக்கிட்டு இருக்காரு. இதுதான் இந்த தொடர் சரிவுக்கு காரணம். ஜெயலலிதா கோவப்பட்டாங்க, நியாயம். எம்ஜிஆர் கோவப்பட்டாரு, நியாயம். காரணம் என்ன, அந்த கட்சிக்காக எல்லாமே உழைச்சாங்க. அவங்க வேற எந்த வேலையும் இல்லை, அவங்களுக்கு இதுதான் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. எடப்பாடி பழனிசாமியுடைய அவர் பொதுச்செயலாளராக வந்தது பிறகு கட்சியுடைய நிலைமை என்னங்கிறாங்க. அவர் என்ன நினைக்கிறாரு, தன்னை ஒரு பெரிய கரிஸ்மேட்டிக் லீடர் அப்படின்னு நினைக்கிறாரு. அதிமுகவை மிகப்பெரிய காப்பாற்ற வந்த தேவதூதன் நினைக்கிறார். அதுக்கான வாய்ப்புகள் இல்லை. இது ஒரு 100% என்னை பொறுத்தவரை நீ அதிமுக தொண்டனுடைய மனநிலை அதுதான். தமிழ் நியூஸ் நேர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடைய இருந்திருப்பவர் தமிழ் நியூஸ் ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் திரு செந்தில் சார். சார் வணக்கம். 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 அஇஅதிமுகவில் தொடர்ந்து ஒரு சலசலப்பு, தொடர்ந்து ஒரு கழக குரல், எங்கோ ஒரு மூலையில் போர்க்கொடி தூக்கிய வண்ணமாகத்தான் அந்த கட்சி எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமையேற்றதுக்கு பிறகு, குறிப்பாக இந்த சட்டமன்ற தேர்தல் முடிவுக்கு பிறகு சர்ச்சைக்கு பஞ்சமில்லாத வகையில் தொடர்ந்து நீடித்து கொண்டு வருகிறது. ஜெயலலிதாவினுடைய மிகப்பெரிய விசுவாசி என்று சொல்லப்படக்கூடிய பூங்குன்றன் அவர்களுடைய ஒரு முகநூல் பதிவு அதிமுகவினுடைய தொண்டர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஒரு கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு, ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அவர் தொண்டர்கள்லாம் இனி சும்மா இருக்கக்கூடாது, நம்ம அடுத்த கட்ட நம்மளுடைய வார்டு உறுப்பினர்கள்ட்டையும் கிடை செயலாளர்கள் இவங்க தான் இந்த கட்சியினுடைய நாடி துடிப்பு, இவங்க தான் பேஸ்மெண்ட்டே, இவங்கள்ட்ட நம்ம முறையிடணும். ஏன் இந்த தோல்வி? இது கலக குரல் அல்ல, போர்க்குடி அல்ல, மாறாக பாசத்தினுடைய வெளிப்பாடு அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவர் சொல்றாரு. இதை பொதுச் செயலாளர்கிட்ட கடத்தணும். பொதுச் செயலாளர் பூட்டப்பட்ட ஒரு அறையில இருக்கக்கூடிய 4 ஜால்ராக்களுடைய அந்த சொல்லக்கூடிய வார்த்தைகளை மட்டும் கேட்டுட்டு, கட்சி சூப்பரா இருக்கு, அடுத்த முதலமைச்சர் நீங்க தானே அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் ஒரு தேர்தலில் நம்ம தோல்வி ஜெயிக்கல, எல்லா தேர்தலும் நம்ம தோல்வி அடைஞ்சிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத தன்னுடைய வருத்தத்தை பதிவு செஞ்சிருக்கிறாங்க. என்ன இந்த செய்தி உணர்த்துது சார்? இல்லை, நம்ம ஒரு விஷயம்தான், பூங்குன்றன் யார் அப்படிங்கிறது பலருக்கு தெரியுமா தெரியலையான்னு தெரில. ஜெயலலிதாவுடைய உதவியாளர், கிட்டத்தட்ட ஜெயலலிதா அரசியல் செய்த கிட்டத்தட்ட ஒரு 20 வருட காலம் அவரோட பயணம் செய்தவர். கிட்டத்தட்ட ஜெயலலிதாவின் மனசாட்சி, ஜெயலலிதா என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத பூங்குன்றன் நன்கறிவார். அவங்க என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிற எல்லா விஷயங்களும் தெரியும். அதே மாதிரி முக்கியமான புகார்கள், ஒருத்தர் மேலே நடவடிக்கை, எல்லாமே பூங்குன்றன் தான் ஜெயலலிதா முடிவு செய்திருக்கார். நீங்கள் ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்கன்னா பூங்குன்றனுடைய தந்தையார் சங்கரலிங்கன, அவர் புலவர் சங்கரலிங்கம்னு, அவர் சசிகலாவோட உறவினர். சசிகலா அவங்கள பூங்குன்றன் ஃபேமிலியை தான் ஜெயலலிதாட்ட அறிமுகப்படுத்தினது சசிகலா தான். யாரை? புலவர் சங்கரலிங்கத்தை. பட் புலவர் சங்கரலிங்கம் காலத்துக்கு பிறகு பூங்குன்றன் உள்ளே வர்றார். ஜெயலலிதாவுடைய போலீஸ் கார்டனுடைய நிர்வாகமே கிட்டத்தட்ட அவர் தான் வச்சுங்களேன். அதில் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சசிகலாவுக்கு உறவினர் தான். சசிகலா தான் அவர் அறிமுகப்படுத்தி உள்ளே கொண்டு போனாலும் கூட ஜெயலலிதாவுக்கு விசுவாசியமாக இருந்து சசிகலாவுடைய பெரிய கோபத்துக்கு ஆளானவர் பூங்குன்றன். அவங்க உறவினராக இருந்தாலும் கூட ஜெயலலிதாவுக்கு தான் நான் விசுவாசியாக இருப்பேன், எனக்கு அம்மா தான் அப்படிங்கிற ஒரு
எண்ணம் கொண்டு கடைசி வரைக்கும் அப்படிதான் இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். கடைசி வரைக்கும் இருந்தாரு. இன்னும் சொல்லப்போனால் பல முக்கிய சொத்துக்கள் எல்லாமே பூங்குன்றன் மூலியமா பூங்குன்றன் பேர்ல தான் ஜெயலலிதா வாங்குனாங்க. ஆமா. இது இது இப்ப கூட சொல்றாங்க, இந்த அதிமுக ஆஃபீஸ் எம்ஜிஆர் மாளிகை. எம்ஜிஆர் மாளிகை கூட பூங்குன்றன் பேர்ல இருக்குன்னு சொல்றாங்க. ஓ! எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. பூங்குன்றன் பேர்ல இருந்து, இப்ப பேர்ல யார் பேர்லயோ மாத்திருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. ஜெயலலிதா தன்னுடைய மிகப்பெரிய விசுவாசியா அவங்க வச்சுக்கிட்டாங்கன்னு வச்சுக்கங்களேன். ஸோ பூங்குன்றன் இதில என்ன விஷயம்னா, பூங்குன்றன் ஜெயலலிதா மறைவுக்கு பின்ன அப்படியே ஒதுங்கிட்டார். அரசியல்ல. காரணம் என்னன்னா, அப்படியே 2 அணியாக பிரிந்தது. அப்புறம் 3 அணியாக பிரிந்தது. அப்புறம் அமமுக உருவானது. இந்த மாரி விஷயங்கள்லாம் வந்து பூங்குன்றன் அப்படியே ஒதுங்கிட்டாரு அவர். அவர் பேசாம அப்படியே அமைதியா இருக்காரு. ஆனா அப்பப்போ தன்னுடைய ஆதங்கத்தை பதிவா போடுவார். Facebookல, முகநூல்ல பதிவு பண்ணிட்டே இருப்பாரு. பட் இன்னைக்கு போட்டிருக்க அவர் ஒரு பதிவு பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய ஒரு அவர் என்ன சொல்றாரு, கேள்வி கேட்கலங்க. தலைமையை கேள்வி கேளுங்கள். அந்த தலைமைக்கு நிலைமை என்னன்னு தெரியல. கட்சியோட நிலைமை என்ன? அதிமுக எந்த நிலையில இருக்குங்கிறத அவங்களுக்கு உணர்ந்து இருக்கிறாங்களா இல்லையான்னு தெரியல. நம்ம என்ன செய்ய போறோம்? எதுக்காக அதிமுக நாங்க இருக்கணும்னு நீங்க கேள்வி கேளுங்கங்கிறார். அவருடைய அந்த ஒரு முகநூல் வந்து 2, 3 பிரிவா அத நம்ம பிரிச்சு பார்க்கணும்னு வைங்களேன். இந்த விஷயத்த நம்மளுக்கு. காரணம் என்னன்னா, அவருடைய வார்த்தைகள் எல்லாமே கொஞ்சம் ஏன்னா இது அதிமுகல உள்ள பலரும் அத வந்து ரொம்ப விரும்பி என்ட்ட ஒரு நண்பர் தான் சொன்னார். ஒரு மாவட்ட செயலாளர் தான் ஃபோன் பண்ணி சொன்னார். ஏங்க அது பாருங்க ரொம்ப அருமையா பேசியிருக்காரு, பண்ணியிருக்காரு அப்படின்னு. அவர் என்ன சொல்றாரு, நீங்க தான் அடுத்த முதல்வரு. அப்படின்னு இன்னும் கூட எடப்பாடி பழனிசாமியை ஒரு கூட்டம் ஏமாத்திக்கிட்டு இருக்கு. அவர் ஒரு அறையிலேயே இருந்துகிட்டு ஒரு 4 பேர் சொல்றத மட்டுமே கேட்டுட்டு இருக்காருன்னு மறைமுகமா சொல்லிட்டார். எல்லாம் நன்றாக இருக்கிறது. நீங்கள் தான் அடுத்த முதல்வர் என்று தலைக்கு மேல் ஐஸ் வைத்து கள நிலவரத்தை மறைக்கும் இந்த சுயநல கூட்டம் தலைமையை சோற்றுக்குள் பூட்டி வைத்திருக்கிறதுன்னு ஒரு வார்த்தை சொல்றார். எடப்பாடி பழனிசாமிக்கு கள நிலவரம் தெரியல. அவரு என்ன நடக்குதுன்னே தெரியாம அந்த ஒரு கூட்டம் சொல்றதையே நம்பிக்கிட்டு இருக்காரு. இதுதான் இந்த தொடர் சரிவுக்கு காரணம். அதான் என்ன சொல்றாரு, உண்மை நிலவரம் தலைமைக்கு தெரியாமல் போனதே தொடர் சரிவுகளுக்கு காரணம்ங்கிறத தெளிவா ஒரு வார்த்தை சொல்றார். சொல்லிட்டு தான் அதையும் என்ன சொல்றாரு, ஜெயலலிதா காலங்களில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலங்கள் எல்லாம் அவங்க வந்து தொண்டர்களை நம்பியே பண்ணிட்டு இருந்தாங்க. பட் எடப்பாடி பழனிசாமி தொண்டர்களை நம்புறாரோ இல்லையா, தன்னை சுற்றி இருக்கிற ஒரு கூட்டத்தை மட்டுமே நம்பி பண்ணிட்டு இருக்காரு. அது சரியா இருக்காது அப்படிங்கிறத சொல்லணும். அப்படிங்கிறத ஒரு தெளிவாக சொல்லணும். ஏன்னா அது அவர் என்ன சொல்றாரு, தலைவர்கள் மாறலாம், மாறிட்டே இருக்கலாம், தொண்டர்கள் மாற மாட்டாங்க அப்படிங்கிறத எந்த தொண்டர்கள் விழித்து கொள்ளும் போது தலைவர்கள் விழித்து கொள்ள வாய்ப்பு இருக்கு. தொண்டர்கள்லாம் தூங்கிட்டு இருந்தீங்கன்னா தலைவர்கள் கவலைப்பட மாட்டாங்க, போயிட்டே இருப்பாங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றார். அதனால ஏன் கட்சி இப்படி போகிறது அப்படின்னு ஒவ்வொரு அதிமுக காரங்களும் நம்மளை ஒருத்தர் பார்த்துக்கிறப்ப அந்த ஒரு கேள்வி கேட்டுக்கிறாங்க. இதுதான் இன்னைக்கு யதார்த்தமான நிலைமை. அதுதான் அவர் ஒரு வார்த்தை சொல்றார், ஏன் இப்படி கட்சி சென்று கொண்டிருக்கிறது, சரிந்து கொண்டிருக்கும் இந்த இயக்கத்தை எப்படி காப்பாற்றப் போகிறீர்கள், நாங்கள் யாருக்காக களத்தில் நிற்க வேண்டும், எங்களுக்கான விடை என்ன அப்படிங்கிறத ஒவ்வொரு தொண்டர்களும் தனக்குத்தானே கேட்டுட்டு இருக்காங்க. இந்த கட்சியில் எதுக்குடா நாம் இருக்கணும், எல்லாம் பாதி பேர் போயிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கு. நீங்க எல்லாம் இனிமே தலைமையை நோக்கி பேசுங்க அப்படிங்கிறார். நீங்க வார்டு செயலாளர்கள் அதெல்லாம் இல்லை, நீங்க டைரக்டா நீங்க நேரா நீங்க இடைத்தரகர்கள்லாம் ஜால்ராக்கள்லாம் மறக்க நீங்க அதை பத்தி நினைக்காதீங்க. டைரக்டா பொதுச் செயலாளர் காதுகளில் போகும்போது போகிற மாதிரி இந்த கேள்வியெல்லாம் பேசுங்க அப்படின்னு ஒரு ஒரு வார்த்தை, ரொம்ப ஒரு கடுமையான வார்த்தை தான் இது. எப்படின்னா என்ன சொல்றது, கிட்டத்தட்ட அவர் சொல்றத பார்த்தா ஒரு கழகம் புரிஞ்சாதான் சரியா இருக்கும். நீங்க எதுவுமே கவலைப்படாத ஒரு தலைவரை வச்சு நம்ம என்ன செய்ய போறோம் அப்படிங்கிற. இது தொண்டர்களை ப்ரோவோக் பண்ற மாதிரி இல்லையா? அதாவது சும்மா இருக்கிறவனை போய் உசுப்பி விட்டுட்டு தலைமைக்கு எதிராக நீ கலக குரல்ல நீ எழுப்பு. ஒண்ணுமே இல்லாம போயிடுச்சு, ஒண்ணுமே இல்லாம போயிடுச்சுங்க அதிமுக. இன்னைக்கு ஒண்ணும் இல்லை. நீங்க என்ன ஒரு பண்றாரு எடப்பாடி பழனிசாமி, நீங்க நல்லதோ கெட்டதோ 25 எம்எல்ஏக்கள் விஜய் திடீர்னு சப்போர்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க.
இந்த மாவட்ட எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் மாவட்ட செயலர் கூட்டத்தில் ஒரு கிட்டத்தட்ட காரசாரமான விவாதம்ங்கிறாங்க. ஒருத்தர் அடிக்க போயிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ரைட், முடிஞ்சிருச்சு. இப்போ அவங்க 25 பேரும் எதிர்த்து வாக்களிச்சுட்டாங்க. திருப்பி உங்கள்கிட்ட சரண்டர் ஆகுறாங்க, சமாதானத்துக்கு வர்றாங்க. ஒரு நல்ல தலைவனாக இருந்தால் எப்படிங்க பண்ணணும்? என்னங்க பண்ணணும்? என்ன பண்ணணும்? வேண்டாம், எனக்கு தேவையில்லை, நீ இன்னும் நினச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா போனால் போகுதுன்னு ஒரு தனி மனிதனுங்க அவர். மிகப்பெரிய வெற்றியெல்லாம் ஒன்றும் பண்ணவே இல்லை அவரால். நீங்கள் எடப்பாடி பழனிசாமி வந்த பிறகு அதிமுகவுடைய வளர்ச்சி சரிவாக தான் இருக்க ஒழிய ஒன்றும் பெரிய வளர்ச்சி இல்லையே கேம். இப்போ ஜெயலலிதா வந்து கோவப்பட்டாங்க, நியாயம். எம்ஜிஆர் கோவப்பட்டாரு, நியாயம். காரணம் என்ன? அந்த கட்சிக்காக எல்லாமே உழைச்சாங்க அவங்க. வேற எந்த வேலையும் இல்லை அவங்களுக்கு, இதுதான் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. எடப்பாடி பழனிசாமியுடைய அவர் பொதுச்செயலாளராக வந்தது பிறகு கட்சியுடைய நிலைமை என்னங்கிறேன் நான். இந்த எலெக்ஷன் 2026 தேர்தலில் எவ்வளோ செலவு பண்ணார்? எப்படி பண்ணார் அவர்? சரி, தோல்வி ஆயிடுச்சு. கடந்த தேர்தலோடு இந்த ட்ரிப்பு கடுமையான தோல்வி ஆயிடுச்சு. உங்களுக்கு என்ன செய்யணும்? எல்லாத்தையும் கூப்பிட்டு அரவணைக்கு, இப்போ தாங்க அரவணைக்கிற வேண்டிய டைம் இது. நீங்கள் வெற்றியாகி முதல்வராக இருக்கும்போது நீங்கள் வந்து எப்படி வேணாலும் நடந்துக்கலாம். ஒரு தோல்விக்கு பிறகு என்ன பண்ணணும்னா எல்லாத்தையும் அரவணைக்கணும். ஒன்றும் இல்லை, சண்முகம் மேலே ரொம்ப கோவப்பட்டு நீங்கள் இருக்கிறீங்க. கிட்டத்தட்ட அதிமுகவுக்கு எதிராகவும் பொதுச் செயலாளருக்கு எதிராகவும் போடப்பட்ட வழக்குகள் கிட்டத்தட்ட 20 வழக்குகளை சிவி சண்முகம் தான் இருந்து இவருக்கு உதவி பண்ணி செஞ்சு கொடுத்தார். அது மறுக்க முடியுமா எடப்பாடி பழனிசாமியால்? பொருளாதார ரீதியாக கட்சிக்கு பெரும்பாலும் உதவி பண்ணவர் வேலுமணி. அது ஒத்துக்கு வர மாட்டாரா? நீங்கள் என்ன சொன்னீங்க? ஒற்றை தலைமைனா எனக்கு வாய்ப்பை கொடுங்க, எல்லா செலவுகளையும் நான் தான் பார்த்துக்கிறேன் நீங்கள் சொல்லி வந்தீங்க. பண்ணீங்களா? எதுவும் பண்ணலை. அங்கங்கே ஆட்களை வச்சு பண்ணிக்கிட்டீங்க. புரியுதுங்களா? இப்பயும் உங்கள்கிட்ட சில புரோக்கர்கள் இருக்காங்க. சேலம் இளங்கோவை சொல்கிறாங்க, இன்னும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. சேலம் இளங்கோவால தான் கட்சி இந்த அளவுக்கு வீணாக போயிடுச்சுன்னு சொல்கிறவங்களாம் இருக்காங்க, இன்னும் சொல்லிட்டு இருக்காங்க. பிஜேபி கூப்பிட்டு சேலம் இளங்கோவை நாளைக்கு அரெஸ்ட் பண்ண போகிறோன்னு சொன்னதுக்கு பிறகு தாங்க அவர் டெல்லிக்கு போனார். பிஜேபி கூட்டணியை உறுதிப்படுத்தினதுக்கு காரணமே இளங்கோ உள்ளே போயிடுவாருன்னு சொல்லி பயந்துக்கிட்டு தான் போனாருன்னு சொல்கிறாங்க. உண்மை அதுதான். இப்போ அவர் என்ன நினைக்கிறாரு? தன்னை வந்து ஒரு பெரிய கரிஸ்மேட்டிக் லீடர் அப்படின்னு நினைக்கிறாரு. அதிமுகவை வந்து மிகப்பெரிய காப்பாற்ற வந்த தேவதூதன் நினைக்கிறார். அதுக்கான வாய்ப்புகள் இல்லை. இது ஒரு 100% வந்து என்னை பொறுத்தவரை நீ அதிமுக தொண்டனுடைய மனநிலை அதுதான். சிவி சண்முகம் ஒரு இடத்துல சொல்லியிருக்காரு, இந்த ஓபிஎஸ்க்கு எதிரான வழக்குகள் விஷயத்தில் நான் செஞ்ச பாவம் தான் இன்னைக்கு என்ன இந்த மாதிரி நிலைமையை கொண்டாந்துருக்குன்னு சொல்லியிருக்காரு. எல்லா வழக்குகளையும் அவர் தான் பார்த்துக்கிட்டார். காரணம் லா மினிஸ்டர் அவர் 10 வருடம். புரியுதுங்களா? ஸோ அவர் தன்னுடைய பழக்க வழக்கங்கள்லேருந்து எல்லாத்தையும் சமாதானப்படுத்தி, நீங்கள் ரெட்டலை வழக்காக இருக்கட்டும், பொதுச் செயலாளர் வழக்காக இருக்கட்டும், எல்லா வழக்குகள்லையுமே அவருக்கு வந்து வெற்றி வாங்கி கொடுத்தது சிவி சண்முகம். இந்த ஒரு சூழ்நிலையில் உங்களுக்கு என்ன சிவி சண்முகம் மேலே எவ்வளோ வருத்தமாக இருக்கட்டுங்க, விட்டு கொடுத்து போகிறதுல என்ன இருக்குங்கிறேன் நான். பொதுச் செயலாளரை வந்து நம்மளே பேசியிருக்கோம், அவர் என்னெல்லாம் செஞ்சாரு, அவர் வந்து திருமாவளவனை முதல்வரா ஏத்துக்கல அப்படின்னும் போது, ஆமா 100% அப்படின்னு சொல்லி, அப்ப அதெல்லாம் அது விரும்ப தகுந்த செயலா? ஒரு ரெஸ்பெக்டபிள் பொசிஷன்ல இருக்காரு, வெற்றியோ தோல்வியோ அவர் வந்து கழகத்தினுடைய பொதுச் செயலாளருங்கிற போது உரிய மரியாதை கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்காருல்ல அவர். ஏங்க, நடந்த சம்பவமும் இல்லாத விட்டுருங்க, நாங்கள் நம்மளே பேசியிருக்கோம், ரைட், இல்லைன்னு சொல்லலை. பட் கட்சி இன்னைக்கு ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. இன்னைக்கு தமாகோட வளர்ச்சியில 50% அதிமுக தானுங்க. இன்னைக்கு வரைக்கும் போறாங்கல்ல. தடுத்து நிறுத்துறதுக்கு என்ன பண்றாரு பொதுச் செயலாளர்? ஒருங்கிணைக்கிறதுக்கு என்ன வேலை பார்க்குறாரு? அவர் என்ன நினைக்கிறாரு? நான் பொதுச் செயலாளர், யாரும் எதை பற்றியும் கவலைப்படணும்னு அவசியம் இல்லை, அந்த கட்சி என்னுடைய கட்சி, இஷ்டம்னா இருங்க, இல்லைன்னா போங்கன்னு இருக்காரு. அவரு சி விஜயபாஸ்கர், நீங்கள் உண்மையிலே கட்சி நலன்னு நினைச்சீங்கன்னா சி விஜயபாஸ்கர் நல்லவரா கெட்டவரா அதெல்லாம் தாண்டி அதிமுக எம்எல்ஏ, அவர் மிகப்பெரிய தொகையை கொடுத்தார் இந்த தேர்தலில், மறுக்க முடியுமா சொல்லுங்க? ஒரு பெரிய தொகை கொடுத்தாரு. அது இல்லாமல் ஒரு ஆணிமலையில் ஜெயிச்சிருக்காரு அதிமுகவில்
உறுப்பினராக இருக்கார். எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ண போறாருன்னு அவருக்கு தெரியும். நம்மளே பேசியிருக்கோம், 10 நாளாக பேசிட்டு இருக்கிறோம். ஒரு பொதுச் செயலாளர் என்ன செய்வாங்க? என்ன செய்வாங்கன்றேன் நான். காம்ப்ரமைஸ்க்கு நிச்சயமா பண்ணுவாங்கல்ல. பேச்சுவார்த்தையில ஈடுபடுவாங்க. சரி, நீங்க எதுவுமே பண்ண மாட்டீங்கன்னா என்ன அர்த்தங்கிறேன் நானு. அப்ப என்ன நினைக்கிறீங்க? இஷ்டம்னா இல்லைனா அப்போ ஏங்க ஒருத்தர் போய் கேட்குறாரு, ஒரு அதிமுக நலன் விரும்பி ஒருத்தர் போய் பார்க்குறாரு. நல்லதோ கெட்டதோ முக்கியமான நிர்வாகிகள்லாம் இப்போ நீங்கள் வந்து பண்ணிட்டீங்க, காம்ப்ரமைஸ்க்கு எல்லாம் வந்துட்டாங்களே, ஏன் அவங்களுக்கெல்லாம் ஒரு பதவியை போட்டு கொடுங்கன்னா 2 வருஷம் எந்த பதவியும் நான் பண்ணி கொடுக்க மாட்டேன்னு சொன்னால் என்ன அர்த்தம்ன்றேன் நான். இப்போ வேலுமணி அவர் கோயம்புத்தூரில் கிட்டத்தட்ட 15 வருஷமா அரசியல் பண்ணவர் அதிமுகக்காக. இன்னைக்கு அவருக்கு பதவியை தூக்கிட்டீங்க. சரி, சமாதானம்னு வந்ததுக்கப்புறம் எப்போ பதவி போட போறீங்க? என்ன பண்ண போறீங்க? சிவி சண்முகம் அதே தான். விஜயபாஸ்கரையும் நீங்கள் பொதுச் செயலாளரை நீங்கள் ஒரு மாவட்ட செயலாளர் ஆக்கியிருந்தீங்கன்னா அவர் சமாதானம் ஆகியிருப்பார். இதே நிலை தான் ஐக்கியம் இங்கே எல்லாமே. இது பூங்குன்றனுடைய இந்த பதிவு 100ல் 200% உண்மையும் நியாயமும் கூடங்கிறாங்க அதிமுகக்காரங்க. நான் ஒரு 3-4 மாவட்ட செயலாளர்கிட்ட பேசினேன். தனிக்கு அவங்க எடப்பாடியோட விசுவாசிகள் அவங்களே பூங்குன்றன் ஆதங்கம் நியாயமானது தான் சார், ஒன்றும் தப்பு இல்லை. பொதுச்செயலாளருக்கு அது பெருசாக அவருக்கு அது என்ன நிலைமைன்னு நீங்கள் எலெக்ஷன் நடக்குது, 2026 தேர்தல், சட்டமன்ற தேர்தல், களம் எப்படி இருக்குன்னு கேட்டால் நான் சர்வே எடுத்துட்டேன், நம்ம 180 ஜெயிக்கிறோம்ப்பா, கவலைப்படாதப்பான்னு ஒவ்வொரு தொகுதியிலையும் பார்க்குறவங்களெல்லாம் பேசியிருக்காரு. ஒரு பொதுச்செயலாளர் சொல்லுவார், அது 180 நம்ம ஜெயிக்கிறோம்னா அதிமுகவோட நிலைமை என்னன்னு சாதாரண தொண்டனுக்கு தெரியாதா? 2026 சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரம் செய்தும் போது டிவிகே ரைட், அதிமுக இருந்துச்சா களத்தில் பெருசா? டிஎம்கே பெருசா இருந்தது. அதிமுக கிட்டத்தட்ட 180 160 அவரே சொல்லிட்டு இருந்தவர். புரியுதுங்களா? நீ அதனால எடப்பாடி பழனிசாமி உண்மையிலேயே கள நிலவரம் தெரியுதா இல்ல தெரிஞ்சுக்கிட்டு நடிக்கிறாரான்னு தெரியலங்கிறாங்க. அதிமுகவோட நிலைமை என்னன்னு அவருக்கு தெரியுமா தெரியாதா சார்? ஏங்க நீங்க எம்ஜிஆர் காலத்திலேருந்து கட்சியில் இருக்கிறவங்க இருக்காங்க, ஜெயலலிதா காலத்திலேருந்து கட்சியிலேருந்து இருக்கிறவங்க, அவங்கெல்லாம் போறேன்னு சொல்றாங்க. அவங்கள ஒருங்கிணைக்கலன்னா கட்சி என்ன ஆயிடும்? மீண்டும் அவர் வந்து போனதுக்கப்புறம் அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய தலைவராக எடப்பாடி பழனிசாமி தூக்கி நிறுத்திடுவாராங்கிற. வெளிச்சாமி இல்லாமல், சி விஜயபாஸ்கர் இல்லாமல், சிபி சண்முகம் இல்லாமல், கேபி அன்பழகன் இல்லாமல், ஒவ்வொருத்தரும் இல்லாத எடப்பாடி பழனிசாமி தனியாக இருந்து கட்சியை பெரிய தூக்கி நிறுத்துகிற அளவுக்கு ஒரு தலைவரான்ற இல்லையே. அந்த அளவுக்கு ஒரு ப்ரூவ் பண்ணலையே அவர். நிலவரம் அப்படி இல்லைல்ல, அது ஒத்துக்கணும் இல்லை? நீங்கள் இடையில என்ன பண்ணுறீங்க, பையனுக்கு ஏதாவது ட்ரை பண்ணி பார்த்தீங்க, ஒரு கடுமையான எதிர்ப்பு வந்தோடனே அப்படியே பெல்ட் அடிக்கிறீங்க. ஸோ அதனால் என்னை பொறுத்தவரை தலைமையை கேள்வி கேளுங்கள் சொல்லி இருக்கிற இந்த பூங்குன்றனுடைய பதிவு நியாயமானதுன்னு நான் பார்க்குறேன். இப்போ அடுத்த கட்ட நிர்வாகிகள், தொண்டர்கள், இப்போ கிளை கழக செயலாளர்கள், அதே போல இவர் சொன்னது போல வார்டு உறுப்பினர்கள், இப்போ இவங்கெல்லாம் தலைமையை நோக்கி எப்படி அதை ரைஸ் பண்ண முடியும்? இபிஎஸ் எவ்வளோதான் வந்து பண்ண முடியுமோ பண்ணிட்டாங்க, கலகுரல் எழுப்பிட்டாங்க. ஒரு எக்ஸ்ட்ரீமா போய் ஓபிஎஸும் ஒரு சம்பவத்தை, ஒரு விரும்பத்தகாத சம்பவத்தையும் செஞ்சுட்டாருன்னு நீங்க. இப்படி இவ்வளவோ எக்ஸ்ட்ரீமா போயிடுச்சு. போனதுக்கு அப்புறமும் தோல்விக்கு பிறகும் பொதுக்குழு கூட்ட மாட்டேன், நான் வந்து விவாதத்துக்கு உள்ளாக்க மாட்டேன், தோல்விக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி நான் எடுத்துக்க மாட்டேன், இவ்வளவும் அவர் பண்றாரு. அது இவங்கள சாடுறாரு, சபார்டினேட்ஸை சாடுறாரு. சொந்த மாவட்டத்துல கூட ஜெயிச்சு தர வக்கீல்ல நீங்கெல்லாம் வந்து கழக குழல் எழுப்பிட்டீங்களா? வேலுமணியை பார்த்து கேட்கிறாரு. அவர் ஒருத்தர் மட்டும் தப்பிச்சா பொழைச்சான்னு ஜெயிச்சாரு தொண்டாமுத்தூர்ல, மற்ற எல்லாரும் அவுட்டு. இப்படி அவர் வந்து சாடக்கூடிய தன்மையை பார்க்கிறோம். அப்போ இந்த கட்சியில் இருந்து இப்படி கழக குரல் எழுப்பதற்கு தோல்விக்கு காரணம் இவர் கிடையாது. இல்ல, தோல்விக்கு இவர் காரணம் கிடையாதா? அப்புறம் அந்த தோத்த தொகுதிக்கு பொதுச்செயலாளர் இவர் கிடையாதான்னு கேட்கிறேன். பொதுச்செயலாளர் அவர் கிடையாதா? சார், நீங்க தான் முதல்வர் வேட்பாளர், நீங்க தான் தமிழகத்திற்கான முகம், அந்த இரட்டை இலை அதிமுக முகம் இபிஎஸ் தான். ஆமா ஆமா, அங்க வேலுமணி கிடையாது. வேலுமணி அங்க கிடையாதுங்க. நீங்க எல்லா இடத்துலையும் அடுத்த வருங்கால முதல்வர்னு உங்களை தான் போஸ்ட் அடிச்சு ஒட்டியிருக்கு. வேலுமணியா போட்டிருக்கு, சிவி சிம்மத்தை ஒட்டியிருந்தாங்களா, இல்லை சி விஜயபாஸ்கர் ஒட்டியிருந்தாங்களா? கிடையாதுன்ற நான். நீங்க தான் அதிமுகவோட முகமா காட்டிக்கிறீங்க. ஸோ இந்த கட்சியுடைய வெற்றியோ தோல்வியோ நீங்க தான் காரணம்.
புரியுதுங்களா? நீங்க சாதாரணமா ஒவ்வொரு முறையும் சேலத்தில இவரு சிபிஎஸ் சொன்ன மாரி வன்னியர் வாக்குகளை வைத்துக்கொண்டு சேலத்தில ஒரு முறை நீங்க ஜெயிச்சுட்டா, நீங்க பெரிய ஜாம்பவானான்றேன் நான். நீங்க அதனால தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கூப்ட்டு நீங்க அன்புமணிட்ட அக்ரிமெண்ட்ட போட்டதுக்கு காரணம் எல்லாத்துக்குமே தெரியுமே. நீங்க வன்னியர் வாக்குகள் இல்லன்னா, நம்ம அவ்வளோதான் சேலத்தில பெரிய லெவல்ல அடி வாங்குவோம்னு தெரிஞ்சு தான் டக்குனு போய் அங்க அக்ரிமெண்ட்ட போடுறீங்க. அது எல்லாத்துக்கும் தெரியும் நீங்க. நீங்க அப்படியா ஜெயலலிதா அப்படியா நெனச்சாங்க? நம்ம ஜெயிக்கணுங்கிறதுக்காக ஒரு கூட்டணி யாராவது ரெடி பண்ணிக்கிட்டாங்களான்னு கேட்டேன். இல்ல கடந்த தேர்தல் அவங்க உயிரோட இருந்தபோது கடைசியா சந்திச்ச தேர்தல்ல வந்து 234லயும் இரட்டை இலை கேண்டிடேட் தான். கேட்டது என்னங்க? நீங்க எதுக்கு சொன்னீங்க? அம்மனுடைய கான்ஃபிடன்ட் வேற. சரி அது பெரிய விஷயம். உங்களுக்கு அதெல்லாம் கிடையாது. உங்களால பண்ணவும் முடியாது. நீங்க எம்ஜிஆராவோ, ஜெயலலிதாவோ ஆக முடியாது. அத நீங்க ஒத்துக்கிட்டீங்களா இல்லையா? ஸோ எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கணுங்கிறது தானே இந்த வார்த்தை. அது என்ன சொல்றது? எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கீங்க. கட்சி ஏங்க இன்னும் இவ்வளோ பிரச்சனைக்கு அப்புறம் சசிகலாவை இன்னுமே பிடிச்சிக்கிட்டே இருக்கணுமான்னு கேட்குறேன். சேர்க்கறதுல என்னங்க பிரச்சனை உங்களுக்கு? வேலுமணி ரைட்டு, சிவி சண்முகம்லாம் இன்னுமே அவங்க பொறுமையா தான் இருக்காங்க. விஜயபாஸ்கர் கூட ரிசைன்மென்ட்டு அவர் டிவிகேக்கு போறதுக்கான மனநிலைக்கு போயிட்டாரு. டிவிகேக்கோ, டிஎம்கேக்கோ போறவர் மனநிலைக்கு வந்துட்டார். திரு நீங்க விஜயபாஸ்கர். ஆமா சொல்றேன் நானு. இப்ப இவங்க எல்லாமே என்ன ஒரு மனநிலையில தானே இருக்காங்க. சரி இந்த விட்டுட்டு போ முடியலங்கிற ஒரு மனநிலையில இருக்காங்கல்ல. நீங்க அப்ப அட்லீஸ்ட் நீங்க நேரடியா போல. உங்களுக்கு கௌரவ குறைச்சலா நினைச்சீங்கன்னா, நீங்க ஒரு மெசஞ்சரா இல்ல உங்களுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு நண்பரை கூப்பிட்டு பேசி சமாதானப்படுத்துறதுக்கான முயற்சிகளை ஏற்படுமா இல்லையா? இல்ல யார் வந்தாலும் இந்த 2 வருஷத்துக்கு நான் பதிவு போட மாட்டேன்னு சொல்றதுக்கு நீங்க என்னங்க இது இருக்கு? இவங்கெல்லாம் சேர்த்தானே உங்கள பொதுச்செயலாளர் ஆக்குனாங்க. பிஜேபி நினைத்தால் 1 மணி நேரத்தில் அதிமுகவுல பொதுச்செயலாளர் நீங்க மாற்றப்படுவீங்க. அதுலலாம் மாற்றம் இல்ல. பிஜேபி கூப்பிட்டு சொன்ன உடனே சசிகலாவை நீங்க கட்சியை விட்டு நீக்கிவிட்டு டிடிவியும் கட்சியை விட்டு நீக்கிட்டு பேட்டி கொடுத்தவங்க தாங்க நீங்க. நைட்டோட நைட்டா நடந்துச்சா இல்லையா கேம்? நம்மளாம் பார்த்துருக்கோம்ல. பொதுச்செயலாளர் ஜெயலலிதா ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு சசிகலா வர்றாங்க. சரின்னு உடனே வழக்கு ஜெயிலுக்கு போறாங்க. போற அடுத்த நாள் என்ன நடந்துச்சு? உடனே கட்சியை விட்டு நீக்கிட்டேங்க அப்படின்னு பண்ணாங்கல்ல. இது நடந்துச்சுல்ல. அதனால என்னை பொறுத்தவரை எடப்பாடி பழனிசாமியுடைய இந்த வீம்பு வீணானது. கட்சியே ஒன்றும் இல்லாமல் ஆக்க போகுது. மற்றவங்களாம் வேற எங்கே போகிறதுன்னு தெரியாமல் இருக்காங்க. அவ்வளோதான். காரணம்னா டிவிகேக்கு போனவங்களுக்கு சரியான மரியாதை இல்லைங்கிற வருத்தம் இப்போ அவங்களுக்கு தெரியுது. போனவங்க புதுசாக போய் இந்த உடுமலை ராதாகிருஷ்ணன், கடம்பூர் ராஜெல்லாம் போயிட்டு வருத்தப்படுறாங்க. 10 நாள் என்ன செய்யறதுன்னே தெரியலன்னு உட்காந்துருக்காங்க. அவங்களோட எதிர்காலம் என்னன்னு நினைக்கிறாங்க. விஜயபாஸ்கர் கூட இந்த லேட் ஆகுறதுக்கு காரணம் அதுதான் நினைக்கிறேன். ஒரு சின்ன நெருடல் இருக்கு அவருக்கு. ஸோ நீ இப்படி என்ன பயன்படுத்தி எப்படி வச்சுக்கணும் நீங்க கட்சியை? அதை தான் அவர் சொல்றாரு. நீங்க உட்காந்து ஒரு 10க்கு 10 ரூம்ல உட்காந்துட்டு நீங்களே கற்பனையில் இருக்காதீங்க. கட்சி மோசமா இருக்கு, தெரியுமா தெரியலையா அப்படிங்கிறத சொல்லிட்டு, ஒருவேளை தெரியாம இருந்தாருன்னா பொதுச்செயலாளர், கீழே இருக்கிறவங்கலாம் இனிமே ஒரு மீட்டிங்னு வந்தாருன்னா 2 பேர் கேள்வி கேளுங்கன்னு கேட்குறேன். ஒரு மாவட்டத்துக்கு சுற்றுப்பயணம் வருவார்ல, கேள்வி கேளுங்க. என்ன செய்ய போறீங்க நீங்க அப்படின்னு கட்சிய. அது நியாயமான விஷயமா தான் நான் பார்க்குறேன். ஒரே ஒரு விஷயம், பூங்குன்றன் அதிமுகவில் தான் இன்னும் இருக்காரு. கிட்டத்தட்ட அதிமுக விசுவாசி. அவரு கட்சியில உறுப்பினர் அட்டை கேட்கிறாரு, அவருக்கு தரமாட்டேங்கிறாரு. அவருக்கு தரமாட்டாரு. அதிமுக உறுப்பினர் அட்டையை கொடுத்தால் எங்க நம்மளுக்கு பாதிப்பு வந்துருமோன்னு பயப்படுறாரு. எப்படி சசிகலா ஒதுக்கி வச்சிருக்காரு, அதே மாதிரி பூங்குன்றனை ஒதுக்கி வச்சிருக்காரு. எப்படி என்ன கட்சி இது? சரியா இருக்காதுல்ல. சார், ஜெயலலிதா அம்மையார் அவர்களுடைய பெரிய விசுவாசி என்று கருதப்படக்கூடிய பூங்குன்றன் என்பவர்களுடைய அந்த பதிவு ஒரு அதிமுகவினுடைய ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அந்த பதிவினுடைய அந்த நோக்கம் மற்றும் அதில் இருக்கக்கூடிய பின்னணி அரசியல் இது பற்றிய ரொம்ப விரிவா தெளிவா எங்க நேயர்களுக்கு பகிர்ந்தீங்க. ரொம்ப நன்றி.